ஹாய் கைஸ், ராத்திரி மஜாவான தூக்கம். 10 பாலையை சேர்ந்து அடித்து போட்ட மாதிரி செம தூக்கம். தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் படுத்திருந்த பாய் தலைக்கானையெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு காலை ப்ரைவசி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் இவன் யாருன்னே தெரில. இவனுக்கு என்னன்னா சாம்பார் ரசம்லாம் வச்சா சாப்பிட மாட்டானா, இவனுக்கு கறி மீன் வச்சா மட்டும் தான் சாப்பிடுவானா அப்படின்றான். அப்புறம் நம்ம பையன் ஒருத்தவன் ஜெராக்ஸ் எடுக்கணுன்னா சரி எப்பயும் போகிற நம்ம அண்ணன் கடைக்கு போகலான்னு பார்த்தா அவர் கடையே திறக்கலை. சரி இந்த கடைக்கு போகலான்னு பார்த்தா இவர் கடையை மூடி வச்சுட்டு எங்கேயோ போய் இருந்துக்கிறாரு. அப்புறமா அவரே பொறுமையாக வந்து கதவை திறந்தார். அங்கே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். இவன் நம்ம நண்பன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறான். என்னடா நீ சும்மா நாயே காட்டுனுங்கன்னு நினைக்காதீங்க, நான் போகிற இடத்துலலாம் நாய் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி அப்படியே நாயை பார்த்துட்டு அப்புறம் எங்கேயோ வெளில போகலான்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ரெஸ்ட்டே, அதனால் ஜிம்மு கட்டு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்படியும் ராத்திரி வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கே 12:30 ஆகிடுது. அதனாலேயே வியூஸ் போலியோ என்னன்னு தெரில. இனிமேல் எப்படி வீடியோ வரும்னா, நாளைக்கு வர வேண்டிய வீடியோ நாளைக்கு வரும். அதெல்லாம் டேட்டு கரெக்டாக தான் இருக்கும். நான் டெய்லியும் வீடியோ தான் போட போகிறேன். ஆனால் நாளைக்கு வீடியோ வரலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு 2 எடிட்டு மாரி ஏதாவது ஒன்று வரும், அதை பார்த்துட்டு மறக்காமல் என் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் சண்டே மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே என்ன செம்ம ஜாகஜோதியாக இருந்துச்சு என்னானே தெரில. அப்புறம் தான் நம்ம நண்பர் சொன்னால் என்னமோ வணிக திருவிழாவான். சரி அங்கே கொஞ்ச நேரம் அட்டி விட்டு அப்புறம் எப்பயும் போகிற இடம் தான் சார்ஜிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே வண்டியை சார்ஜ் போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு போகக்குள்ள தான் ஸ்விக்கி டெலிவரிக்கார் ஒருத்தர் வந்தார். சார்ஜ் போட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு வண்டியை கீழே விட்டு சார்ஜ் போட்டார். நாங்களும் கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துன்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.